பூம்ராக்கு ஃபர்ஸ்ட் பால் குடுத்தாங்க அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் பால் நியூ பால் பூம்ராவுக்கு போட்டோனே ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். அங்கதான் மொமெண்டமே வந்தது. See, the momentum shifted during the break thanks to Tilak was knock. அங்க போன 200 வின்னுனாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி கெத்து தான் இருந்தாங்க. அவன் வந்து ஃபர்ஸ்ட் பால் சாய் சுதர்ஷன் விக்கெட் எடுத்தோடனே அந்த இது பாத்தியா ஒரு வாட்ச் இந்த வாட் ஹோல் அட்மாஸ்பியர் the energy of the field got lifted. That is what happens to your viewers when Bumrah தான் நியூ பால்ல போடணும். ஏன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சிக்கி சிக்கால Bumrah நியூ பால்ல போடணும், Bumrah நியூ பால்ல போடணும், நியூ ஃபேண்டாஸ்டிக்கா போட்டான் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் சூப்பரா bowling போட்டான். இன்னைக்கு ஆக்சுவலி ஆல் bowlers இது ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. பட் the pick of them was Ashwini Kumar. Definitely coming back into the team, getting 4 wickets. எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் உட்கார வச்சாங்க, என்ன திங்க் டேங்க், என்ன சைக்காலஜி பிஹைண்ட் டிராப்பிங் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 games when he started all your games towards the back end of last season and he was a find for you. Why, Chika? Why do they do that? எதுக்கண்டா ஷார்துல் தாக்கூர், தீபக் சார் நல்ல வேலை அவங்க ஷெட்டு காமிச்சாங்கப்பா. 2 பேரும் ஷெட்டுக்கு போயிட்டு நீங்க ஷெட்ல உட்காந்து பாத்தீங்களா இல்லையா சீகா நீங்க பாத்தீங்களா இல்லையா? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹர்ஷல் பட்டேலும் உனத் கட்டும் ஷெட்டு காமிச்சாங்க. இங்க ஷார்துல் தாக்கூரும் தீபக் சாரும் ஷெட்டு காமிச்சாங்க. 2 டீம் போலிங்கும் சடனா பயங்கரமா தெரியுது. ஆமா ஆமா நிஜமா சொல்றேன். என்ன பண்ணா பாரு அந்த கிறிஷ் பகத் நல்லா போலிங் போடாடா ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ஓவர் தான் போடான். எல்லாரும் என்ன செஸ் ஷாட் போலிங் எல்லாம் பாத்தியா போட்ட லெங்க்ஸ் எல்லாம் பாருங்க. எல்லாம் டெஸ்ட் மேட்ச் லெங்க் விக்கெட்ஸ் எல்லாருமே. அஸ்வினி குமார் எடுத்த விக்கெட் எல்லாம் டெஸ்ட் மேட்ச் லெங்க் எல்லாம் போட்டு டெஸ்ட் மேட்ச் லெங்க். அண்ட் as usual Gujarat Titans 1 2 3 Tabu 3 go 5 6 Govinda. இந்த 1 2 3 வச்சு unbelievable number of chances for Rahul Tewatia and Shah Rukh Khan and not performing the last couple of years is just நான் இந்த வயசுல கூட 66 வயசுல நான் மிடில் ஆர்டர் ஆடுறப்பா. இவர் பட்டேன் கிளென் பிலிப்ஸ் பட்டேன். Glenn Phillips வந்து 25 மேட்ச் ஆடுறாங்க ஐபிஎல்ல. அவன் ஹையஸ்ட் ஸ்கோர் இது இருக்கு 25 தான். அவன மட்டும் ஃபீல்டரா ஆடிட்டு இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் ஓகே அவனா டீசன்ட்டா பண்ணிருக்காங்க இந்த வருஷம். Actually he's batting decently, Chika. He's batting well actually. Glenn Phillips டெய்ல் ஆரம்பிக்குது அவங்களுக்கு. வாஷிங்டன் அவுட் ஆன 1 2 3 4 அங்க அவங்களோட டெய்ல் எங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அவங்க டெய்ல் ஆரம்பிச்சு. Glenn Phillips பேட்டிங்கே வராது. ராகுல் டிராவிட் பேட்டிங்கே வராது. ஷாருக் கான் கோவிந்தா சும்மா 2 பால் சுத்துவான். ஏதோ ஒரு 6 படும் ஆஹா ஓஹோ அப்படின்னு ஷாருக் கானுக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சுத்தன்ஸ்கி. So அவங்களோட டீம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நம்பர் 4. இந்த how is Rashid Khan batting so low in this batting order? எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் புரியலையோ. இந்த பேட்டிங் ஆர்டர்ல எப்படியா ரஷீத் கான் இவ்வளவு கீழே வராரு? அவரையாவது கொஞ்சம் மேல நம்பர்ஸ். இந்த 1 2 3 வச்சுட்டு 2 வருஷமா பிளே ஆஃப் வந்து பூச்சாடி காமிச்சிருக்காங்க. இனிமே இந்த பூச்சாடி நடக்காது கண்ணா.